அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, இன்று பரக்கத் பொருந்திய ஜும்மாவுடைய நாள், புனிதமான மேன்மையான ஜும்மாவுடைய நாள், அனைத்து மக்களும் அடியார்களும் கூடுகின்ற நாள் ஜும்மாவுடைய நாள். ஏழ்மையான மனிதர்களுக்கு ஹஜ்ஜை போன்று என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கின்றார்கள். இப்போ நிறைய பேர்கள் ஜும்மாவுடைய நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழந்து வருகிறார்கள். என்ன நன்மைகள் இழக்கிறார்கள்? இப்போ ஜும்மாவுடைய பரிபூர்ணமான நன்மை என்பது முஅத்தினுடைய பாங்கு சத்தம் கேட்டதற்கு பிறகு விரைவாக பள்ளிவாசலுக்கு சென்று முன் சுன்னத் தொழுகுவது, இமாமுகளுடைய ஹஸரத்மார்களுடைய அந்த பயான்களை ஹுதுபாக்களை செவிதாத்து கேட்பது, இதுவெல்லாம் ஜும்மாவுடைய பரிபூர்ணமான நன்மைகளை தருவதற்கு காரணம். நிறைய பேர்கள் தாமதமாக வருகிறார்கள். இன்னும் சிலர்கள் வருத்தமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஜும்மா தொழுக தக்பீர் கட்டியதற்கு பிறகு வருகிறார்கள். ரொம்ப வருத்தமான விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் 114 அத்தியாயங்களை 114 சூறாக்கள் எல்லாம் பேசுகிறார். அதில் ஒரு சூரா ஜும்மா என்பதாக சொல்லி தனி சூறாவே எல்லாம் வைத்திருக்கிறான். சூரத்து ஜும்மா என்பதாக ஜும்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தையே அல்லாஹ் அந்த சூறாவிலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். அதில் ஒரு விஷயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால், தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். ஜும்மாவுடைய நாளில் விரைந்து சென்று விரைவான எல்லா அமல்களை செய்கிற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.